வணக்கம் நண்பர்களே. இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. வீரயுக நாயகன் வேல்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. போன எபிசோட்ல பிட்டன், இரவாதன், பாரி ஆகிய 3 பேரும் சுழிப்பள்ளத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல தான் வட்டாற்று மணல்ல தம்முடைய கால்களை பதித்தன சோழப்படையின் முதல் வரிசை யானைகள். அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வீரயுக நாயகன் வேல்பாரி பாகம் 75. ஆயிமலையின் முகட்டுக்கு எயினி தலைமையில 6 பேரும் வந்து சேர்ந்தாங்க. குதிரையை விட்டு எயினி இறங்குறான். வீரர்கள் ஒவ்வொருத்தரா வந்து இறங்குறாங்க. முதல்ல 3 பேரை முகட்டின் பின்புறம் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கும் போதே முகட்டுக்கு பின்னால் இருந்து ஏதோ ஒரு ஓசை கேக்குது. எதிரிகள் மிக அருகில் தான் இருக்கிறாங்க அப்படின்றத கணித்த எயினி சட்டென இடுப்புல இருந்த குருவால உருவுறான். மற்றவங்களும் ஆயுதங்களை ஏந்தி பிடிக்க ஆயத்தமாகும் போது முகட்டின் பின்புறம் இருந்து ஓசை மிக வேகமா நகர்ந்து வர்றது போல இருந்தது. கன நேரத்துக்குள்ள எப்படி இங்கே அப்படின்னு எயினி யோசிக்கும் போதே மரத்தின் உச்சி கிளையிலிருந்து ஒண்ணு பெரும் ஊளை சத்தத்தோட பாய்ந்து இறங்குது. மனிதர்கள் வருவாங்கன்னு தான் புதர்களுக்குள்ள பாத்துக்கிட்டு இருந்தவன் மரத்தின் மேலிருந்து வரும் பாய்ச்சல கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பாய்ந்த தோகை நாய் குதிரையின் பிடரியை கவ்வி ஓர் இழுத்தது. கண் இமைக்கும் நேரத்துல எயினியின் குதிரை தடுமாறி கீழே சாயுது. எயினி உருவிய வாளோடு அந்த விலங்க நோக்கி பாய்ந்த போது தீச்சி அடிக்கிற குதிரையோட ரத்தம் அவனோட முகத்துல அடிக்குது. திகச்சு போனவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அடுத்தடுத்து தோகை நாய்கள் மரத்திலிருந்து குதிரைகளை நோக்கி பாய்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. வீரர்களால வில்லில் அம்பை தொடுக்கவே முடியல. இதுவரை கேட்டிராத ஊளை சத்தத்தோட இறங்கிட்டு இருக்கும் விலங்குகளை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு சிந்திக்கிறதுக்கு முன்னாலேயே தாக்குதல் முடிவுறும் கட்டத்தை நெருங்குது. இடுப்பில் இருந்த குறு வாள் கொண்டு பாயும் விலங்கின் மீது பாய தயாராகிறாங்க. அப்போ குதிரைகளை சரிவில் இழுத்து தள்ளிக்கிட்டு இருந்துச்சு தோகை நாய்கள். முன்னும் பின்னுமா வீரர்கள் அலை மோதிய போது பாய்ந்து இறங்கும் தோகை நாய்களின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருந்துச்சு. கன நேரத்துக்குள்ள 7 குதிரைகளும் குருதி வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருந்துச்சு. எயினிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. பரம்பு வீரன் தான் சாக நேர்ந்தாலும் குதிரையை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அப்படின்றது பரம்பின் பழக்கம். ஆனால் 7 குதிரைகளின் உயிரும் கண்களுக்கு முன்னாலேயே துடித்து கொண்டிருக்க ஓரிரு நிமிஷமே இருந்துச்சு. இருக்கன் குன்றில இருந்தபடி எதிரில் இருந்த ஆயிமலையின் உச்சியை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தான் தேக்கன். திடீர்னு அங்கே ஓசை கேட்கறத அறிய முடியுது. எதிரிகள் ஏதோ சூழ்ச்சி செஞ்சிட்டாங்க அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது சரிவு பாறையில குதிரை ஒண்ணு சரிஞ்சு கீழே விழறது தெரியுது. அதிர்ந்து போயிட்டான் தேக்கன். பரம்பின் மலையில் குதிரையை சரித்து வீழ்த்தும் அளவுக்கு எதிரிகளுக்கு எங்கிருந்து வந்தது வீரம்? ஏதோ சூழ்ச்சியில் நம்மவர்கள் மாட்டிக்கொண்டு விட்டார்கள் அப்படின்றத கவனிக்கிறான். அருகில் இருந்த நெடுமனை கூப்பிடுறான். 15 குதிரை வீரர்களை அழைத்து கொண்டு உடனடியாக போ அப்படின்னு ஆணையிடுறான். நெடுமன் மிக திறமையான வீரன். ஆபத்தான கட்டத்துல மட்டுமே பயன்படுத்தக்கூடிய வீரர்கள்ல அவனும் ஒருவன். நெடுமனின் குதிரை கனைத்தபடி பாதை நோக்கி பாய்ந்தது. இப்போ சேரன் படைய பத்தி பார்ப்போம். வட்டாற்றில் யானை படையை வழிநடத்தி போயிட்டு இருந்தான் அரிஞ்சயன். அவன்தான் யானைப்படையின் தளபதி. இந்த படையெடுப்பே யானைப்படையை மையப்படுத்தியதுதான். அடர்காட்டில் பழக்கப்படுத்தப்பட்ட போர் யானைகள் ஒவ்வொன்றும் ஒரு பெரும் படைக்கு சமம். 10 யானைகளை இணைத்து ஒரு வகையாகவும் 10 வகைமைகளை இணைத்து ஒரு தொகையாகவும் பிரிச்சிருந்தாங்க. யானை மீது இருப்பவன் பாகன், வகைமையின் பொறுப்பாளன் வாகையன், தொகைகளின் பொறுப்பாளன் தலகர்த்தன். இந்த 5 தலகர்த்தர்களும் யானைப்படை தளபதி அரிஞ்சயனுக்கு கட்டுப்பட்டவங்கதான். 5 தொகைகளை போதிய இடைவெளியில் தனித்தனியாக வருவது போல முன்னடத்தி கொண்டிருந்தார் அரிஞ்சயன். இதே போல காலாட்படையும் எண்ணிக்கை வாரியா பிரிக்கப்பட்டிருந்தது. காலாட்படையின் தளபதி கிழானடி வானவன். படையின் வலிமை எண்ணிக்கையில் அன்று, அதன் கட்டுக்கோப்பான செயல்பாட்டில் தான் இருக்கு. வலிமையான தாக்குதலை முறையற்று நடத்துவதை விட எளிய தாக்குதலை முறையான ஒழுங்கோடு நடத்துவதே எதிரிகளை வீழ்த்தும் அப்படின்றத ஒவ்வொரு வீரனையும் உணரச் செய்தவன். நெடுங்காடர்கள் தம்முடைய 3 பிரிவுகளுக்கும் தனித்தனி தலைமையை கொண்டிருந்தாங்க. 3 பேருக்கும் பொது தலைவனா துணங்கன் இருந்தான்.
இந்த பெரும் படையெடுப்புக்கு சோழ நாட்டின் தலைமை தளபதி உரையன் தான் தலைமையேற்பதாக இருந்தது. ஆனால் பெருஞ்செல்வத்தை நோக்கிய படையெடுப்பால் தானே தலைமையேற்றான் செங்கனச் சோழன். பேரரசரே நேரில் ஈடுபடும் போரில் படை வீரர்கள் பல மடங்கு ஆற்றலுடன் செயல்படுவாங்க. வெற்றி பற்றிய எண்ணம் உச்சம் கொண்டிருக்கும். வீரர்களின் நெஞ்சுரத்தை பல மடங்கு அது உயர்த்தி இருக்கும். அது மட்டுமல்ல, பெருஞ்செல்வத்தை கைப்பற்ற நடக்கும் போர் அப்படின்றதால வீரர்களுக்கும் அதில் பங்கு இருக்கு. வட்டாற்றில் திரும்பிய கொஞ்ச நேரத்திலேயே வேந்தன் அருகில் வந்த தளபதி உரையன் சொல்றான், வேற்று நாட்டு எல்லைக்குள் நுழைந்து இத்தனை நாட்களாகியும் எந்தவித தாக்குதலும் நடக்கவில்லை என்பது பலருக்கும் வியப்பாகவே இருக்கிறது. பரம்பின் வீரர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பேதுமில்லை. நமது படையின் வலிமை கண்டு மிரண்டு போயிருப்பர் என்று வீரர்கள் பேசிக்கொள்கிறார்கள். குதிரையில் பயணிச்சுக்கிட்டே உரையன் சொல் கேட்டு மகிழ்ந்தான் வேந்தன். சிறிது நேரத்துக்கு பின்னால நெடுங்காடர்களின் தலைவன் துணங்கனை அழைத்து வர சொல்றான். துணங்கன் விரைந்து வந்து சேர்றான். குதிரையை விட்டு கீழிறங்கி வேந்தனை வணங்குறான். எதிரிகளை பற்றி என்ன நினைக்கிறாய் அப்படின்ற பேச்ச தொடங்குறாரு செங்கனச் சோழன். குதிரையை பிடித்து கொண்டு நடந்தபடியே சொல்றான், அவர்கள் நம்மை பல நாட்களாக பின்தொடர்ந்து வருகிறார்கள். எந்த திசையில் என வேகமாக கேட்டான் உரையன். ஆற்றின் இரு கரைகளிலும் 10 பனை உயரத்துக்கு மேல். எவ்வளவு உயரத்தில் வந்தால் என்ன, மேலே இருந்து தாக்குபவர்களின் ஆயுதங்கள் 2 மடங்கு வேகம் கொள்ளும் என்றுதான் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அதைவிட வேகமாக நம் எரிபொறிகள் ஆயுதங்களை மேல் நோக்கி வீசக்கூடியவை என்பது அவர்களுக்கு தெரியாதே என்றான். செங்கனச் சோழன் துணங்கனை பார்த்தபடி கேட்டான், எத்தனை பேர் இருக்கிறார்கள்? கலையும் பறவைகள் வெகு தொலைவு செல்வதில்லை. அருகில் இருக்கும் மரங்களிலேயே உட்கார்ந்து விடுகின்றன. எனவே எண்ணிக்கை சில நூறுகளாகத்தான் இருக்கும். எதிரிகளின் படை நகர்வை பறவைகளை வைத்தே கணிக்கிறான் என அறிந்தபடி அவர்களின் திட்டம் என்னவாக இருக்கும்? முடிவெடுக்க முடியாத குழப்பமாக இருக்கும். ஏன், இந்த பாதையை எப்படி தெரிவு செய்தார்கள்? எதை நோக்கி போகிறார்கள்? இந்த கொடும் கோடையிலும் இவ்வளவு பெரும் படைக்கு எப்படி நீராதாரத்தை உருவாக்குகிறார்கள் என எல்லாமே அவர்களுக்கு விடையில்லாத கேள்விகள்தான். விடையில்லாத கேள்விகளோடு போரிடுபவனுக்கு உள்வலிமை இருக்காது. பாரி மிகச்சிறந்த வீரன். எனவே இந்த கேள்விகளுக்கு விடை கண்டறியாமல் தாக்குதலை தொடங்க மாட்டான். தன் தளபதி ஒருவனே பாரியின் வீரத்தை வியந்து பேசுவது அவனுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. ஆனால் நெடுங்காடனை தன் சொந்த தளபதியைப் போல அணுகிவிட முடியாது. எனவே உணர்வை வெளிக்காட்டாமல் கேட்டான், நீ பாரியை பார்த்திருக்கிறாயா? அருகில் பார்த்ததில்லை, மிக தொலைவில் பார்த்திருக்கிறேன். எப்போது? இன்று. செங்கனச் சோழன் கடிவாளத்தை இழுத்து நிறுத்துறான். குதிரை கனைத்து நிக்குது. காலையிலிருந்து இங்கேதானே இருந்தாய், அவனை எங்கே பார்த்தாய்? கொஞ்சமா சிரிக்கிறான் துணங்கன். நான் மேல்காடன் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். உரையன் வேகமா கேட்கிறான். 10 பனை உயரத்தை நம் எரிபொறிகளால் துல்லியமாக தாக்க முடியும். அவன் எந்த திசையில் வருகிறான்? உடனடியாக சொல். துணங்கன் சொல்றான், 10 பனை உயரத்தில் வருவது அவன் படைகள் மட்டும்தான். அவன் வருவதோ மலையின் உச்சி முகட்டில். செங்கனச் சோழனும் உரையனும் சட்டென மலை முகட்டை அண்ணாந்து பாக்குறாங்க. கூசிய கண்களை சிமிட்டியபடி கேட்கிறாங்க, அங்கு வருவதை இங்கிருந்து பார்த்தாயா? ஆம் அப்படின்னு தலையசைக்கிறான் துணங்கன். அவன் பாரி என்று எப்படி முடிவு செய்தாய்? இவ்வளவு பெரும் படையை முழுமையாக பார்க்கவும் கணிக்கவும் ஒருவன் எந்த உயரத்தை தேர்வு செய்கிறான் என்பதை வைத்தே சொல்லிவிடலாம் அவன் யாராக இருக்கும் என. 4 நாட்களாக அவன் மேலும் செல்லாமல் கீழும் இறங்காமல் ஒரே மட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறான். 4 நாட்களாக பார்க்கிறாயா? ஆம், அதனால்தான் இன்று முடிவுக்கு வந்தேன், அவன் பாரியாகத்தான் இருக்கும் என்று. சோழப்படை காலையில் வட்டாற்றில் திரும்பியவுடன் இடப்புறம் இருந்த பிட்டனும் வலப்புறம் இருந்த இரவாதனும் மிகவும் மகிழ்றாங்க. எவ்வியூர் நோக்கி வந்தவங்க திசையறியாம மாறிட்டாங்க அப்படின்னு முடிவுக்கு போறாங்க. அது மட்டுமல்ல, வட்டாறு பெரும் பாறை அடுக்குகளை அடிநிலமாக கொண்டது. அதனால இவங்களால அதிக தொலைவு போக முடியாது. நீராதாரம் இல்லாம படை தவித்து அலையும் நிலை ஏற்படும். அதுவே நமது தாக்குதலுக்கான சரியான நேரமா இருக்கும். அதற்காகவே பாரி காத்திருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எதிரிகளின் படை வட்டாற்றில் திரும்பியதும் பாரியின் குழப்பம் மேலும் அதிகமாகுது. எதிரிகள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர்? இந்த கேள்விக்கு கிடைக்கும் விடை பாரியை உள்ளுக்குள் உலுக்குவதாக இருந்தது. நெடுமணியின் தலைமையிலான படை இருக்கன் குன்றினை கடந்து
ஆயிமலையில் பாதி தொலைவுக்கு போயிருக்கும் போது எதிர்ப்புற மரக்கிளையிலிருந்து தோகை நாய்கள் பாய்ந்து இறங்குது. நீள்வாய் நாய்களின் கோரை பற்களும் பாயும் வேகமும் யாரையும் ஒரு நிமிஷத்துல நிலைகுலைய செய்யும். உச்சிக்கிளையிலிருந்து பாய்ந்து இறங்கிய அவற்றை நோக்கி வாளை உருவிய போது நெடுமன் சரிந்து கீழே கிடக்கிறான். கண் இமைக்கும் நேரத்துல மரங்களின் மேலிருந்து இடைவிடாம அந்த தோகை நாய்கள் பாய்ந்து வந்துகிட்டு இருந்துச்சு. அவை வெளிப்படுத்தும் ஊளையின் ஆவேசம் குதிரைகளையே மிரளச் செய்தது. குதிரைகளின் கனைப்பொலி பாதியில் அறுபட எழும் ஊளையின் ஓசை தேக்கன் இருக்கும் இடம் வரை எதிரொலிக்குது. பொழுது மங்கிக் கொண்டிருந்தது. ஆயிமலையோட கிழக்கு புற சரிவு பரம்பின் பகுதி. அதில் பாதி தொலைவுக்கு எதிரிகள் வந்து விட்டார்கள் அப்படின்றத தேக்கனால நம்பவே முடியல. உடனடியா முழு குதிரைப்படையுடன் அந்த இடம் போக ஆயத்தமாகிறான். வீரர்கள் வேக வேகமாக குதிரையில் ஏறி புறப்படும் போது உடல் எங்கும் ரத்தம் சொட்ட அடர் காட்டுக்குள்ளிருந்து மேலேறி வரான் எயினி. குதிரை புறப்பட போகும் கணத்துல காட்டின் அசைவுகளைக் கண்டு நிறுத்துறான் தேக்கன். உள்ளிருந்து எயினி வெளியேறி வந்த காட்சி தேக்கனையே உழுக்குது. ஓடிப்போய் அவன் சரிந்து விடாமல் பிடிக்கிறான். குற்றுயிரா வந்த எயினி சொல்றான், உடனடியாக இங்கு இருக்கும் குதிரைகளை காப்பாற்றுங்கள். இங்கு நிறுத்த வேண்டாம். இடப்புற சரிவில் இருக்கும் குகைகளில் அவற்றை அடைத்து வீரர்களை பாதுகாப்புக்கு நிறுத்துங்கள். தேக்கனோடு இருந்த யாருக்குமே எதுவுமே புரியல. போரில் ஈடுபடத்தானே குதிரைகள், அவற்றை ஏன் குகைகளில் அடைத்து காக்க வேண்டும் அப்படின்னு ஒருத்தன் கேட்கிறான். பேச நேரமில்லை. புது வகையான விலங்கு ஒன்றை ஏவி விட்டுள்ளான் சேரன். அவை கன நேரத்தில் குதிரையின் கழுத்தை கடித்து இழுத்து விடுகிறது. நாம் எது செய்தும் அதை தடுக்க முடியாது. அது பறக்கும் ஓநாய் போல் இருக்கிறது என்றான். நீ அஞ்சாதே. நெடுமன் 15 குதிரை வீரர்களோடு போயுள்ளான். அவற்றை வெட்டி சாய்த்து விடுவான் அப்படின்னு வீரன் ஒருவன் சொல்லிட்டு இருக்கும் போதே எயினி சொல்றான், அவற்றில் ஒரு குதிரை கூட தப்பி பிழைக்காது. உடனடியாக மீதி இருக்கும் குதிரைகளை கொண்டு செல்லுங்கள். எயினி சொன்ன உடனே வேறொரு வீரன் ஏதோ சொல்ல வாயெடுக்கிறான். ஆனால் தேக்கன் தடுத்துறான். எயினி இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறான் என்றால் அதை நாம் எளிதாக எடுத்துக்கொள்ள கூடாது. அனைத்து குதிரைகளையும் கீழ்ப்புறம் இருக்கும் குகைகளில் அடைத்து காவல் இருங்கள். காலாட்படை வீரர்கள் பாதி பேர் என்னோடு வாருங்கள். மீதி பேர் குதிரை வீரர்களோடு இணைந்து காவல் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெடுமன் போன திசையை நோக்கி ஓட தொடங்குறான் தேக்கன். மற்ற வீரர்கள் அவன் கூட சேர்ந்து ஓடுறாங்க. சிலர் எயினியை தூக்கிட்டு மருத்துவரை நோக்கி ஓடுறாங்க. மற்றவர்கள் குதிரையை காக்கும் பணியில ஈடுபடுறாங்க. கதிரவன் ஒளி முழுமுற்றா மங்கிய போது குதிரை பாதையில் ஓடிட்டு இருந்தான் தேக்கன். உருவிய வாளோடு வெறி கொண்டு ஓடுறாங்க வீரர்கள். இருக்கன் குன்றின் அடிவாரத்தை கடந்து ஆயிமலையில் கால் வைக்கும் போது நெடுமன் தலைமையில் சென்ற வீரர்கள் எதிர் திசையில் ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. பெரும் ஓசையை எழுப்பிக்கிட்டே நெடுமன் வந்துகிட்டு இருந்தான். அவனை நிறுத்தி என்னன்னு கேட்க வேண்டிய அவசியம் தேக்கனுக்கு இருக்கல. இப்போ அவர்களின் முன்னுரிமை குதிரைகளை காப்பாற்றுவது. எயினி சொன்ன ஒவ்வொரு சொல்லும் நினைவில் எதிரொலித்தபடி இருக்க வந்த வழியிலேயே திரும்பி குகைப்புடவை நோக்கி ஓடத் தொடங்குறான் தேக்கன். வீரர்களில் சிலர் தாக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய போறாங்க. மத்தவங்க தேக்கன் கூட வேகமா போயிட்டு இருந்தாங்க. ஓடிட்டு இருந்த தேக்கனை எட்டி பிடித்து நிறுத்துறான் நெடுமன். ஏன் நிறுத்துறான் அப்படின்னு புரியாம தேக்கன் நின்னப்போ கையை உயர்த்தி மரத்தின் மேலே காட்டுறான் நெடுமன். தேக்கன் அண்ணாந்து பார்த்தபோது இருளுக்குள் கிளைகள் அசைவது மட்டுமே தெரியுது. என்னன்னு அவன் கேட்கும் முன் நெடுமன் சொல்றான், அவை முன்னோக்கி போய்விட்டன. அதிர்ந்து நிக்கிறான் தேக்கன். என்ன சொல்கிறாய்? ஆம், எயினியை தொடர்ந்தே பாதி போயிருக்கு. இவை மறுபாதி. அவற்றை வீழ்த்த என்ன வழி? தெரியவில்லை. கண்ணிமைக்கும் நேரத்துல கொப்புகளில் வழியே தாவி விடுகின்றன. வேகமா ஓடுற வீரர்களின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தி தானும் நின்றான் தேக்கன். எல்லோரும் திகச்சு போய் நிக்கிறாங்க. வெகு தொலைவு உள்செல்லக்கூடிய குகைகள் 3 இருக்கின்றன. 3ற்குள்ளேயும் குதிரைகளை அடைத்து ஆயுதங்களோடு வீரர்கள் காத்துட்டு இருந்தாங்க. முன் வரிசையில் உருவிய வாளோடு நிக்கிறாங்க எவ்வியூர் வீரர்கள். குதிரைகளின் குருதி வாடையை உணர்ந்தபடி பெரும் ஊளையோடு மரங்களின் மேலிருந்து குகைகளை நோக்கி பாய தொடங்குது தோகை நாய்கள். வீரர்கள் எய்யும் அம்புகளும் வாள் வீச்சும் அவற்றை குகைகளுக்கு அருகில் நெருங்க முடியாம செய்யுது. வீரர்களின் ஆவேச கூக்குரல் இருளையே உழுக்குது. 3 குகைகளையும் சுற்றி சுற்றி வந்து ஊளையிட்டபடி இருந்தது. குகை வாயில்களில் பந்தங்கள் எரிந்து கொண்டிருக்க இரவில் குகைகளின் மேல் பாறைகளில் உள்நுழையக்கூடிய பிளவு ஏதாவது இருக்கிறதா அப்படின்னு அங்கும் இங்குமா தேடிட்டு இருந்துச்சு. நீள்வாய் கொண்டு அவை கடித்திழுக்கும் ஓசை
அச்சத்தை ஏற்படுத்துவதா இருந்தது. வீரர்களோட அந்த இடத்திலேயே நின்ன தேக்கன் என்ன செய்யலாம் என்ற தெளிவில்லாமல் குகை நோக்கி நகர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதை எதிர்கொண்டு தாக்கியவன் நெடுமன் தான். அவனோடு சென்ற பலரும் இன்னும் வந்தும் சேரல. என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு கூட தெரியல. நெடுமனின் கைத்தசைகள் கிழிந்து தொங்கிட்டு இருந்துச்சு. உடனிருந்த வீரன் ஒருவன் இடுப்பு துணியால அதை கட்டி குருதி சிந்துவதை நிறுத்த முயற்சி செஞ்சுட்டு இருந்தான். குருதி போக்கு அதிகம் இருந்ததால அவனுக்கு கண் செருகுவது போல இருந்தது. அவை கூட்டுணர்வுள்ள விலங்குகள். முழு முற்றாக அழிக்கும் வரை ஒரு குதிரையை கூட குகை விட்டு வெளியேற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்றான் நெடுமன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நெடுமனை மருத்துவர்கள் இருக்குமிடம் நோக்கி கூட்டிச் செல்ல உத்தரவிடுறான் தேக்கன். நெடுமனை அனுப்பிட்ட பின்னால கொஞ்ச நேரம் சிந்தித்தபடி இருக்கிறான். எயினியும் நெடுமனும் அவற்றின் தாக்குதலை கன நேரம் கூட எதிர்கொள்ள முடியல. கூட்டுணர்வுள்ள விலங்குகள். ஒன்று முன்புறம் தாக்கும் போதே இன்னொன்று பின்புற கால்களை கவ்வி இழுக்கும் பழக்கம் கொண்டவை. அறிவு கூர்மை மிக்கவை. இந்த காட்டில் இல்லாத விலங்கினம் இது. இது இருக்கன் குன்றினை தாண்டி பரம்புக்குள் செல்ல விட்டுவிடக்கூடாது. இதை முழுமுற்றாக அழித்தல் மட்டுமே முதற்பணி அப்படின்ற முடிவுக்கு வரான் தேக்கன். அவன் ஆணையிட்டதும் கூவல்குடி வீரன் ஒருவன் 3 முறை உட்சுழித்து ஓசையை வெளியிடுறான். ஆயிமலையின் வலப்புற கணவாயில நின்னுட்டு இருந்த உதிரன் படையோடு திரும்பி வரணும் அப்படின்றதுதான் அதோட பொருள். 3 உட்சுழி ஓசை 4 பேரின் தொடர் வெளிப்பாட்டின் வழியே உதிரனை எட்டது. ஓசையின் வழியே வந்த உத்தரவு அவனுக்கு பேரதிர்ச்சியா இருந்தது. இந்த இரவில் படையோடு திரும்பி வர சொல்ல வேண்டிய தேவை என்ன அப்படின்னு உதிரனுக்கு விளங்கல. எதுவானாலும் ஆணையை செயல்படுத்துவதே அவனது வேலை அப்படின்றதால மொத்த படையோட இருக்கன் குன்றின் முகடு நோக்கி புறப்படுறான். இந்த இரவில் இப்படி ஒரு ஆணை வந்துள்ளது அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்து அல்லது அவசரமான தாக்குதலாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வீரர்களை விரைவுபடுத்தி முன்னேறான். நெடுமனோட போன 2 வீரர்கள் வாயிலாக அந்த விலங்கின் தன்மையை புரிந்து கொள்ள தேக்கன் முயற்சி பண்றான். எவ்வளவுதான் குறிவைத்து அம்பு எய்தாலும் நிமிஷ நேரத்துல கிளைகளினோட தாவி செல்லும் ஒண்ணு வீழ்த்துவதில் இருக்கிற சிக்கலை பத்தி பேசுறாங்க. ஆனாலும் அதுக்கு ஒரு வழி இல்லாமலா போகும் அப்படின்னு சிந்திக்கிறான் தேக்கன். நாகல் குடியினர் இருக்கும் ஊர்களுக்கு வீரர்களை உடனே அனுப்புறான். எவ்வளவு விரைவாக பறவை நாகங்களை பிடிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக பிடிக்கச் செல்லுங்கள். கிடைக்க கிடைக்க வீரர்களிடம் கொடுத்து அனுப்புங்கள் அப்படின்னு சொல்றான். பறவை நாகங்கள் மரக்கொப்புகளில் வசிக்கிறது. எது ஒன்று மரத்தின் மீது அசைகிறதோ அதை நோக்கி கண்ணிமைக்கும் நேரத்துல பாய்ந்து கவ்வும் ஆற்றல் கொண்டவை. அதனால அவற்றை பிடித்து வர ஏற்பாடு செய்யறான். ஆனால் பறவை நாகங்களை தேடி கண்டறிவதெல்லாம் அவ்வளவு எளிய செயல் அல்ல. அப்படியே கிடைத்தாலும் 1-2 தான் கிடைக்கக்கூடும். ஆனால் இங்கு வந்துள்ள நீள்வாய் நாய்களோ எண்ணற்றவை. வேறென்ன வழிகள் இருக்கின்றன அப்படின்னு யோசிக்கிறாங்க. பொழுது விடிய சிறிது நேரம் இருக்கும்போது உதிரனின் படையணி வந்து சேருது. நிலைமையை அவனுக்கு விளக்குறாங்க. தாக்கும் திட்டம் ஒன்று உருவாகுது. பொழுது விடிந்ததும் குகைகளை காத்து நிற்கும் வீரர்களும் அதுக்கு எதிர்ப்புறமா காட்டுக்குள்ள நிக்கிற தேக்கன் தலைமையிலான வீரர்களும் ஒரே நேரத்துல குகைகளை சுற்றி மரங்களின் மீதும் பாறைகளின் மீதும் அம்பு எய்தி தாக்குவோம். 5 வரிசையாக குறிப்பிட்ட நேர இடைவெளியில் வீரர்களின் அம்புகள் காற்றை கிழிக்கையில் நீள்வாய் நாய்கள் ஒரு கொப்பிலிருந்து மறு கொப்புக்கு தாவினால் கூட அவற்றால் எளிதில் தப்ப முடியாது அப்படின்னு சொல்றான் தேக்கன். திட்டம் உருவாகுது. குகைகளின் வாசல்களிலும் காட்டுக்குள்ளும் வீரர்கள் ஆயத்த நிலையில இருக்கிறாங்க. பொழுது விடியுது. காடெங்கும் இருக்கும் பறவைகள் ஓசை எழுப்பிக்கிட்டு இருக்கு. மரத்தின் மீதிருந்த அவை குகைக்குள் நுழைய முடியாம வெறி கொண்டு இங்கும் அங்கும் கொப்புகளின் மீது தாவிக்கிட்டு இருக்கு. மரக்கொப்புகளை நோக்கி அண்ணாந்து பார்த்தபடி ஏற்றி காத்துட்டு இருந்தாங்க வீரர்கள். பாம்பின் சீற்றம் போன்ற ஓசை தேக்கனின் குரல் வலையிலிருந்து வெளிவந்த போது காற்றெங்கும் அம்புகள் சீறி பாய்ந்தன. குறிப்பிட்ட இடைவெளியில் அடுத்தடுத்து எகிரிக் கொண்டிருந்தன அம்புகள். ஊளையின் ஓசை காதை துளைத்து கொண்டிருந்தது. அம்புகளை எய்து முடித்த பிறகு பார்த்தனர். எந்த நீள்வாய் நாயும் கீழே விழவில்லை. அம்பு தைக்கப்பட்டவை கூட ஓசை எழுப்பியபடியே கொப்புகளில் தாவி வெளியேறித்தான் ஓடுது. இத்தனை 100 அம்புகளுக்கும் தப்பி அவற்றின் பாய்ச்சல் இருப்பது பேரதிர்ச்சியை கொடுக்குது. தாக்குதலின் போது எழுந்த பேரூளையினூடே காடு நடுங்குது. பறவை நாகங்கள் வந்தாலும் பெரிதா பயன் கிடைக்காது போல தோணுது.
தாக்குதலின் முதல் நாளே தேக்கன் தலைமையிலான படை 20க்கும் மேற்பட்ட குதிரைகளை இழந்துவிட்டது. மாபெரும் வீரர்கள் நிறைந்த படையணி இது. அப்படி இருந்தும் இந்த பேரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த இழப்பை பற்றி சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த நேரத்துல தான் அவங்க அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கிறாங்க. அப்போ உதிரன் சொல்றான், கரும்பாக்குடியின் வீரர்கள் எண்ணற்ற நாய்களை தங்களின் குடிலில் வைத்திருந்தனர். அவற்றில் எதுவும் இவர்கள் கொண்டு வந்ததில்லை. எல்லாம் வந்த இடத்தில் பழக்கியவை. நாய் இனங்களை பற்றி பல நுட்பங்கள் அவர்களுக்கு தெரிவதாக நமது மருத்துவர்களும் சொன்னார்கள். நான் உடனடியாக போய் ஈங்கையனிடம் பேசி பார்க்கிறேன். இந்த வகை நாய்களை எப்படி வீழ்த்துவது என அவன் ஏதேனும் ஆலோசனை சொல்லக்கூடும் அப்படின்னு சொல்றான். இந்த நிலையில இது சிறந்த ஆலோசனையா தான் தெரியுது. உடனடியா உதிரனை அனுப்பி வைக்கிறான் தேக்கன். போய் திரும்ப 1 வாரம் கூட ஆகலாம். ஏன்னா நடைபாதையின் வழியா தான் அவன் போயாகணும். அதை தவிர வேற வழியே இல்ல. நீள்வாய் நாய்களை அழிக்காமல் ஒரு குதிரையை கூட குகை விட்டு வெளியேற்ற முடியாது. உதிரன் 3 வீரர்களோடு அடற்காட்டை ஊடறுத்து ஓடத் தொடங்குறான். நாகர்குடியை பார்க்க போனவர்களில் இருவராது இன்று பறவை நாகங்களோடு வருவார்களா அப்படின்னு தேக்கன் சிந்திச்சிட்டு இருக்கும்போது குகைப்பாறையின் மேல் நின்றிருந்த வீரர்கள் தேக்கனை நோக்கி கையசைச்சு அழைக்கிறாங்க. தேக்கன் பாறையின் மீது ஏறி நின்று அவர்கள் கை காட்டிய திசையில பாக்குறான். உதிரனின் தலைமையிலான படையை திருப்பி அழைத்து கொண்டதால பாதுகாப்பற்று இருந்தது ஆயிமலையின் வலப்புற கணவாய் பகுதி. அதன் விளிம்பில் பெரும் படை ஒன்று பரம்பின் காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தது. இத்தனை ஆண்டு கால போர் அனுபவத்துக்கு பிறகு சிறு எதிர்ப்பு கூட இல்லாமல் பரம்புக்குள் நுழைந்தது சேரனோட படை. 2 கைகளிலும் ஏந்திய ஆயுதங்களோடு பேரோசை முழங்க முன்னால போயிட்டு இருந்தான் எக்கல் மாடன். அது வரைக்கும் இந்த எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.